அப்படின்னு சொன்ன சுஜி அந்த மீன்களை எடுத்து சுத்தம் செய்ய ஆரம்பிச்சது. அப்புறம் சுஜி தன்னுடைய மகளுக்காக மீன் வறுவல் செஞ்சது. அப்படி சுஜி செஞ்ச அந்த மீன் வறுவலுடைய வாசனை காடு முழுக்க பரவ ஆரம்பிச்சது. ஆகா, என்ன வாசனை, என்ன வாசனை! இது ஏதோ மீன் வறுவல் வாசனை மாதிரி இருக்கு. இந்த வாசனைய பார்க்கும் போதே எனக்கு அந்த மீனை ருசி பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொன்ன அந்த சிட்டுக்கிளி சுஜியினுடைய வீட்டுக்கு வந்தது. சுஜி, இந்த காடு முழுக்க உன்னுடைய மீன் வறுவல் வாசனை தான். இந்த வாசனைய பார்க்கும் போதே எனக்கு அத ருசி பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆமா, நீ மீன்களை பிடிச்சதான சந்தையில விற்பனை செஞ்சுட்டு இருந்த. இப்போ மீன் வறுவல் செஞ்சு விற்பனை செய்ய ஆரம்பிச்சிட்டியா? சரி விடு, நீ மீனை விற்பனை செஞ்சா என்ன, மீன் வறுவலை விற்பனை செஞ்சா என்ன? எனக்கு இப்போ இந்த மீன் வறுவலை சாப்பிட்டே ஆகணும். நீ உன்னுடைய இந்த மீனுக்கு என்ன விலை சொன்னாலும் சரி, நான்